ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் சார் வந்து நிறைய ஆடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லோரும் பாருங்கள். டாபிக் வைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தான் அந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம எல்லாமே பாருங்கள். எல்லாமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் 2 விஷயமாக கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து ரீஃபண்டு அண்ட் அடுத்தது வந்து சேல்ஸ் டீம். ஸோ இது சம்மந்தமாக நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் சார் வந்து ரீஃபண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருந்தது, இப்போ டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ யாரெல்லாம் அந்த டைமில் வந்து அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்ன்ற ஆப்ஷனில் போய் 20 பாயிண்ட்ஸ் சப்மிட் பண்ணாங்களோ அவங்களதெல்லாம் பெண்டிங்லேயே இருந்திருக்கும். அண்ட் அவங்களுக்கு தான் இப்போது ப்ராசஸ் ஆக போகுது. ஸோ இன்னிலேருந்து 30 to 60 ஒர்க்கிங் டேஸில் அது ப்ராசஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கவனிக்கல, நான் இப்போ தான் பார்த்தேன், அந்த ஆப்ஷன் இல்லை, அது இல்லை, அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸு ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை, நான் பார்க்கும்போது இதுதான் எஸ்பிஓ கேர் எஸ்பிஓ ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு மெயிலில் sbo.tvm@gmail.comக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்போன்றத சார் சொல்லுவாங்க, கிளியராக? ஸோ அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்களே அந்த 20 பாயிண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் வந்து எஸ் நான் தான், எஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு 3 வேர்ட்ஸ் நீங்கள் ரிப்ளை கொடுக்குற மாதிரி வரும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்படி ரிப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை உங்கள் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல, மெயிலும் அவங்களுக்கு வந்து அன்டெலிவர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த ரீஃபண்ட் பர்சன் இருக்காங்களே அவங்க ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்பெனியோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து நீங்கள் ரீஃபண்ட் சம்மந்தமாக இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்கமிங்கில் நாங்கள் உங்களுக்கு அதை சார் நோட்டீஸ் போல் சொல்லும்போது நாங்களும் அதை சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஓகே எஸ் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்கணும். ஸோ இது மைண்டில் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஆதார், இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. அண்ட் எந்த லிங்க்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், இங்கே உங்களுக்கு எல்லாமே கேட்குறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு எந்த லிங்க்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. அண்ட் கம்பெனிலேருந்து ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்தும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ யாராவது எஸ்பிஓலேருந்து வரோம், எஸ்பிஓலேருந்து கேட்குறோம், உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்டால் யாரும் தயவு செய்து எந்த ரிப்ளையும் பண்ணாதீங்க. எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் சார் தெளிவாக சொல்லுவாங்க, கிளியரா? ஸோ இதுதான் ரீஃபண்ட் சம்மந்தமாக நோட்டீஸ் போர்டில் சார் சொன்ன விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம். ஸோ சேல்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போ இருக்கிறாங்க இல்லையா சேல்ஸ் டீமில். ஸோ அவங்களில் யாரெல்லாம் 999 அண்ட் 1299 கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னா, இப்போது அது தவிர்த்து யாரெல்லாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து 7500 வர்த்து எஜுக்வெஸ்டில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து பேசிக் கோர்ஸ் எல்லாமே கலந்தாக்கில் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து அந்த ஆல்ரெடி 999 1299 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 999 1299 பே பண்ணவங்களாம் இதில் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம், நீங்கள் இப்போ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த 7500 பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தமிழ் மெம்பர்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அண்ட் அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ் யாரும் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் 2 டேஸில் நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 7500ன்றது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் வந்து அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் லிங்க்கு அண்டு யூடியூப் வீடியோஸும் நோட்டீஸ் போர்டில் சார் ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்னிலிருந்து 10 டேஸ்க்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு 7500. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து எனக்கு பேமெண்ட் வரும்போது நான் பண்ணிக்கிறேன், இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆஃபர் 10 டேஸ்க்கு அப்புறமா அது வந்து 14,000 to 15,000 மாறிடும். அண்டு அந்த கோடும் இந்த கோடும் மாறிடும். ஸோ இப்போது இந்த 7500க்கு கோடு வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல வந்து வெயிட்டிங் பேஜில் கீழே வந்து மோர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வெயிட்டிங் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷோ ஆகும். ஸோ நான் உங்களுக்கு அது என்னன்ற சொல்கிறேன். ஸோ டுடே டாஸ்க் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா கோ டு டாஸ்க் போங்க. இதுதான் அந்த கோடு. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நோட்டீஸ் போர்டில் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 7500ன்றது அந்த கோடு பர்ச்சேஸ், அந்த ஆஃபர் வரைக்கும் இந்த கோடு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கோடு இருக்காது, வேறு கோடு மாற்றிடுவாங்க. ஸோ அந்த கோடு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,000க்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்னால் வந்து பே பண்ண முடியாது, எனக்கு அமௌண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய நியூ வித்ட்ரா ரிக்வெஸ்ட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும், உங்களுக்கு அது கிரெடிட் ஆகாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அது அப்படியே ஹோல்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களால் எந்த வித்ட்ராலும் எடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நான் 15,000க்குள்ளே நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்த பிறகு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு நியூ வித்ட்ரால் உங்களால் எடுக்க முடியாது, அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7500 இந்த நம்ம எஜுகேஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை மோட்டில் வந்து நமக்கு அது வந்து 30,000 வர்த்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆகி தந்துடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து இங்கே வந்து ஒவ்வொரு டைம் சர்டன் பர்சன்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து சேல்ஸ் எஸ்பிஓ பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ்க்கு வேணால் நீங்கள் அதை மாற்றி கொடுத்து நீங்கள் வேணால் அதில் நீங்கள் இன்கம் அதாவது சேல் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்து அதில் நீங்கள் பெனிஃபிட் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. ஆனால் அது எஸ்பிஓ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 12,999 9,999 பண்ணவங்களுக்கு தான் இந்த ஏப்ரல் மந்த் எண்டு போல் அவங்களுக்கு வந்து எஸ்பிஓ சொன்ன மாதிரி அந்த 3,000 எக்ஸ்ட்ராவோட அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஏப்ரல் டைமில் தான் இதுவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய அந்த எஜுகேஸ்ட் கோர்ஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரிவார்ட்ஸும் கிடைச்சிரும் எஸ்பிஓ சைடில் உங்களுக்கு பை மோட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த 14,000 to 15,000 தான் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய நியூ வித்ட்ரால் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஏன்னா சேல்ஸ்க்காக தான் நம்ம சேல்ஸ் டீம் வந்தாலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்ற ஐடியாவில் தான் நம்ம உள்ளே வந்திருக்கும். ஆரம்பத்தில் நமக்கு வந்து 9,999 12,999 இருந்தது, அப்போல்லாம் நம்ம வந்து பே பண்ணோம். இப்போ அதோட எவ்வளவோ கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்டு நல்லா உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ்லாம் வரும் எஸ்பிஓ மூலமாக. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயத்த மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கிளியராக என்னோடய ஆடியோவில் நான் இப்போ சொன்னது எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில கமெண்ட்ஸ் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டெலகிராமில் என்னோடய ப்ரைவேட் மெசேஜ் வந்தீங்கன்னா நான் அங்கே வச்சு கூட உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அது இங்கே நான் சொல்லிவிடுவேன். அப்படி சொன்னேன்னா அவங்க என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வாங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், ஹாவ் அ கிரேட் டே.